சின்ன ஃபங்க்ஷன்னு சொந்த ஊருக்கு கிளம்பி போயிருந்தோங்க. போயிட்டு அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். கொடைக்கானல் மலை பார்க்க அவ்வளோ அழகா இருக்குங்க. எங்க ஊர்ல இருந்து 1 மணி நேரம் தாங்க கொடைக்கானல். சொந்த ஊருக்கு வந்தா தாங்க இந்த மாதிரிலாம் சந்தோஷமா சுத்தி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போக முடியும். அம்மா வீட்ல இருந்தும், அண்ணி வீட்ல இருந்தும் நெறைய வீட்டுக்கு குடுத்து விட்டுருந்தாங்க. நாங்க எப்போ ஊருக்கு போனாலுமே அங்கருந்து எங்களுக்கு சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே கொண்டு வந்துருவோம். இந்த பொருள் எல்லாமே அவங்க தோட்டத்துல விளைஞ்சதுங்க. இந்த அத்திப்பழம் மட்டும் சிறுமலை பழங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க குடுத்து விட்டுருந்தாங்க. அவங்க மலையில வச்சிருக்காங்க மரம். திராட்சை பழம்லாம் அவங்க தோட்டத்துல விளைஞ்சதுங்க. எங்களுக்கு ஒரு பாக்ஸ் குடுத்து விட்டுருந்தாங்க. எங்க ஏரியா பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குங்க. சிறுமலைக்கும் கொடைக்கானல் மலைக்கும் நடுவுல இருக்கனால எப்பவுமே குளுகுளுன்னு இருக்குங்க. பக்கத்துல தேனி வேற. சொல்லவா வேணும்? இயற்கையோட அவ்வளோ அழகா இருக்கும். நம்ம வீட்டுக்கு தேவையானது எல்லாமே எடுத்துட்டு வந்தாச்சுங்க. 2, 3 கட்டப்பை ஆயிடுச்சு. ஊர்ல இருந்து நாங்களும் கிளம்பிட்டோம். எப்பயுமே ஊருக்கு போனா வரவே மனசு இருக்காதுங்க. நீங்களும் உங்க ஊர்ல என்னென்ன இருந்து கொண்டு வருவீங்க? அங்க என்னென்ன விளையும் அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. சின்ன ஃபங்க்ஷன்னு சொந்த ஊருக்கு கிளம்பி போயிருந்தோங்க.